ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். என் பையனுக்கு செவ்வாய் இருக்குது அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னும் தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் 4 நிலைகள் இருக்குதுங்க செவ்வாய்க்கு. அதாவது இப்போது கன்னி லக்னம் அப்படிங்கிறது ஒரு லக்னத்தில் கம்மி இல்லாமல் ஒரு 30லேருந்து 40 லட்சம் பேர் இருப்பாங்க. அப்படி கன்னி லக்னம் உங்கள் பையன் பிறந்த அன்னைக்கே ஒரு 400 பேராவது தமிழ்நாட்டில் பிறந்திருப்பாங்க. 400 இல்லை, அதை விட ஜாஸ்தியாக கூட பிறந்திருப்பாங்க. அப்படி கன்னி லக்னத்தில் இருக்காங்க ஒருத்தங்க அப்படின்னா 2ல் செவ்வாய் இருக்குது, 4, 7, 8, 12ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னா அவங்க வாழ்க்கை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குமா. உங்கள் பையன் பிறந்த அன்னைக்கு பிறந்த யாருக்குமே இன்னும் கல்யாணம் ஆகலையா? நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஒரே நாளில் 2 குழந்தைங்க பிறந்தவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேளுங்க, அந்த 2 பேத்துக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலையான்னு. கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஆயிருக்கும். புரிஞ்சுதுங்களா? உங்கள் பையனுக்கு ஆகலை அப்படின்னா அது செவ்வாய்னால இல்லை, வேறு இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த திருமண விஷயங்களையே நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா கூட அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொன்னேன். ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு நிமிஷத்தில் பிறந்தது ஒவ்வொரு விதமாக இருக்குமோ தவிர இப்படி பொதுவாக 2, 4, 7, 8, 12ல் செவ்வாய் அப்படின்னு சொன்னால் ஒரு 40 லட்சம் பேர்த்துக்கு ஒரு கன்னியில் பிறந்த ஒரு அந்த கல்யாண வயசில் இருக்கவங்கள வச்சுக்கோங்க, ஒரு 3 வருஷம் வச்சுக்கோங்க, 27, 28, 29 அப்படின்னு. அதுலேயே ஒரு 4 லட்சம் பேர் இருப்பாங்க. அத்தனை கன்னி லக்னக்காரங்க இருப்பாங்க. அவங்களுக்கு யாருக்குமே இன்னும் திருமணம் ஆகலையா அப்படின்னு ஏன்னா இன்னும் நான் வச்சுக்கோங்க, செவ்வாய்ன்றது 1.5 மாதம் ஒரே கட்டத்தில் தான் இருக்கும். உங்கள் பையன் பிறந்த நிமிஷத்துலேருந்து 1.5 மாதத்துக்கு எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் செவ்வாய் இங்கே இருக்குன்னா இங்கேயே தான் இருக்கும். 4ல் செவ்வாய் இருக்குன்னா செவ்வாய் இருக்கும். அப்போ அத்தனை பேர்த்துக்கும் செவ்வாய் தோஷமா? சரிங்களா? அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. இது எல்லாம் பொதுவாக பொது பலன்களாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. செவ்வாய்க்கு 4 தன்மைகள் இருக்குதுங்க. அதாவது செவ்வாய் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த 4 விஷயம் இருக்குதுங்க. செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் 4 வேலையில் ஏதோ ஒரு வேலை செய்யும். அதாவது 1, 5, 9 இருந்தது செவ்வாய் அப்படின்னா அது நல்ல செவ்வாய். இது ஒரு திரிகோணம் தான். 1, 5, 9ங்கிறது முதல் திரிகோணம். 2, 6, 10 அப்படின்னா வல்ல செவ்வாய். ஓகேங்களா? அது 2வது திரிகோணம். இது 3, 7, 11 அப்படின்னா தந்திர செவ்வாய். அது 3வது திரிகோணம். 4, 8, 12 அப்படின்னா அது கெட்ட செவ்வாய். அது 4வது திரிகோணம். இப்படி தான் ஒரு செவ்வாய் இந்த 4 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் தான் செவ்வாய் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் இருக்கும். ஓகேங்களா? அப்படி இந்த 1, 5, 9 அப்படின்னு சொன்னால் அற்புதமான ஒரு செவ்வாய்ங்க. இந்த 1, 5, 9 செவ்வாய் 1, 5, 9 இருக்கிற ஒரு ஜாதகம் ஆண் ஜாதகமாக இருந்தால் அப்படியே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வர்ற ஆண் மணமகன் ஜாதகத்தில் 1, 5, 9 செவ்வாய் இருந்ததுன்னா சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. அந்த பொண்ணு அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க. ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி தான் நான் சொல்லியிருந்தேன், பூ வாங்கிட்டு மனைவி தலையில் வச்சு அழகு பார்க்குறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா நல்ல செவ்வாய் இருக்கிற ஜாதகத்தில் பிறந்த பையனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி அதாவது மனைவியாக சந்தோஷமாக வச்சு அவன் மனசு நோகாமல் வச்சு பார்த்துக்கிற ஒரு ஆண் யார் அப்படின்னா இந்த 1, 5, 9 நல்ல செவ்வாய். ஓகேங்களா? இன்னும் அடுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2, 6, 10 வல்ல செவ்வாய். இந்த ஆண் மனைவியை எப்படி வச்சுருப்பார் அப்படின்னா நல்லா வச்சுருப்பார். நிறையா நகைகள் வாங்கி கொடுத்து பெரிய காரு பெரிய வீடு அப்படின்னு வச்சுருப்பார். இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்காக அந்த வேலைகளை பார்க்க போயிடுவார். வருவார், சாப்பிடுவார், தூங்குவார், அவ்வளோதான். அதாவது இந்த சந்தோஷங்களோட அந்த மனைவி அதாவது எல்லா வித வசதிகளோட அவங்க நல்லா வாழ்ந்துட்டுருப்பாங்க. நல்ல ஃபுட்டு, சூப்பரான ரிச்சான ஒரு ஃபுட்டு, ரிச்சான வீடு, எல்லா வசதிகளும் இருக்கும். வேலைக்கு ஆட்கள் எல்லாமே இருப்பாங்க. அவர் அவசரமாக விடுவார். அவங்க என்ன போடுறாங்களோ சாப்பிடுவார், போய் படுத்து தூங்கிடுவார். திரும்ப காலையில் எழுந்துச்சி ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பி பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அவ்வளோதான். இது தனியாக கல்யாணத்துக்கு போகணும், ஒரு வீட்டில் ஒரு விசேஷம்னா தனியாக வருவாங்க உங்கள் மக.
தனியாக வீட்டுக்கு வந்து அப்பா அவர் வந்துடுவார்ப்பா, லேட்டாக அவர் ஆஃபீஸில் வேலை நிறையா, இன்றைக்கி சம்பள நாள், நிறையா வேலை இருக்குது, அவர் லேட்டாக வருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும், சொந்தக்காரங்கெல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. நீங்களும் கூட பசியாகி சாப்பிடவே உட்காந்துருவீங்க. அப்புறம் தான் பெரிய காரில் உங்கள் மருமகன் வருவார். வந்துட்டு சாப்பிட்டு எல்லாம் நல்லா நினச்சா ரொம்ப சந்தோஷங்கன்னு சொல்லிட்டு மனைவியை கூப்பிட்டு போயிடுவார். இப்படி ஒரு மருமகன் உங்களுக்கு போதும்னா இந்த 2 6 10 வல்ல யார் தெரியுமா? எங்கள் மருமகன் 10 கம்பெனி வச்சு நடத்திட்டுருக்கார் அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்கள் அந்த வல்ல மருமகன் உங்களுக்கு செவ்வாய் மகளுடைய கணவராக வருவார். ஓகேங்களா? அதே போல் 3 7 11 அப்படின்னா இந்த தந்திர செவ்வாய். அவர் வந்து நல்லவராக தான் இருப்பார், எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் மிக இந்த அளவுக்கெல்லாம் நல்லவராக இருக்க மாட்டாருங்க. அதாவது இவர் வந்து அவர்கிட்ட இருக்கிறத உங்களுக்கு கொடுத்து உங்களை காப்பாற்றுவார். இவர் உங்ககிட்ட இருந்து என்னென்னலாம் கிடைக்குமோ அதை வாங்கிட்டு போகிறதுலையே தான் ரெடியாக இருப்பார். தான் மனைவியும் உங்கள் பொண்ணாகவே இருந்தால் கூட அவர் வந்து தான் மனைவியை டியூன் பண்ணி வச்சுருப்பார் கரெக்டாக. இப்படி போ, அப்பா கிட்ட இப்படி கேளு, அவர் கண்டிப்பாக உனக்கு கொடுத்துருவாரு, வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி கரெக்டாக டியூன் பண்ணி வச்சுருப்பாரு. அதுக்காக அவரை தப்பெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். இந்த காலத்தில் அப்படி தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஆளாக தான் இவரும் இருப்பார். உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் இவருக்கும் பொண்ணு கொடுக்கலாம். அடுத்து 4 8 12 செவ்வாய். அதாவது இந்த 4 8 12 செவ்வாய் இருந்ததுன்னா அந்த ஜாதகத்தை நாங்கள் மூடி வேண்டாங்க இந்த ஜாதகம் சொல்லி கொடுத்துருவோம். இல்லை அதையும் மீறி அவங்க வசதியான பையனாக இருக்கார், நல்லா படிச்சிருக்காரு, பார்க்க அழகாக இருக்கார் அப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது உங்கள் பிரச்சனை. ஓகேங்களா? இது ஒன்று மட்டும்தான் நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? இது வேணால் நீங்கள் செவ்வாய் தோஷம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இதில் 4 8 12 வருது அப்படிங்கிறக்காக இந்த 4ஆம் கட்டத்தில் இருக்கிற செவ்வாயும் 8 கட்டத்தில் 12ஆம் கட்டத்தில் இருக்கிற செவ்வாயும் அல்ல இது. ஓகேங்களா? இது வந்து கட்டத்தில் அதனுடைய தன்மைகளை பொறுத்து அது யாரோட நட்சத்திரத்தில் நிற்கிது, அந்த நட்சத்திராதிபதி என்ன நிலைமையில் இருக்கார், அவர்னால இந்த செவ்வாயை தாங்கி பிடிக்க முடியுமா அப்படின்னெல்லாம் பார்த்து நாங்கள் சொல்கிறது தான் 4 8 12 அப்படியே இது கெட்ட செவ்வாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த 3 செவ்வாய்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இது வந்து பணத்தை கொடுக்கலினாலும் சந்தோஷத்தை கொடுக்கும், இது சந்தோஷத்தை கொடுக்கலைனாலும் பணத்தை கொடுக்கும். இது வந்து 2யுமே மீடியமாக கொடுக்கும். பணமும் அளவாக தான் அதுக்கிட்ட இருக்கும், சந்தோஷமும் ஓரளவுக்கு இருக்கும். அதனால் இது பிரச்சனை இல்லை. இது வந்து பிரச்சனையான செவ்வாய். அதாவது பொண்ணுன்னு பார்க்காம அடிக்கிறது, உதைக்கிறது, அசிங்கமாக நடத்துறது, எல்லாத்துக்கும் முன்னாடி விட்டு கொடுத்துட்றது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த 4 8 12 செவ்வாய் செய்யும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்கும், அந்த செவ்வாய்க்கு எந்த மாதிரியான இப்போ நீங்கள் வந்து அந்த பெண்ணோட தகப்பனாராக இருந்தால் இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு பொண்ணு கொடுப்பீங்களா அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுதான் செவ்வாயுடைய நிலைமையோ தவிர இந்த தோஷம் அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது. இன்னொன்று நீங்கள் கேட்கலாம், இப்போ ஒரே நாளில் இந்த மாதிரி ஜாதகம் தானே, ஒரே நாளில் பிறந்த பசங்களுக்கு இப்படி இது மாதிரி தானே இருக்கும், 1.5 மாதத்துக்கு நல்ல செவ்வாயாகவே தானே இருக்கும், 1.5 மாதம் வல்ல செவ்வாயாகவே தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆமாம், அதே மாதிரி ஜாதகம் தான் இந்த கட்டம். ஆனால் இந்த கட்டத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படி பொதுப்படையாக கட்டத்தில் ஒரு இடத்துல செவ்வாய் இருக்கிறத மட்டும் வச்சு, அதாவது இந்த 30 டிகிரிக்குள்ளே செவ்வாய் இருந்தாலும் அதில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. ஓகேங்களா? அந்த 3 நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்குது, அந்த நட்சத்திராதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிற விஷயத்திலாம் நாங்கள் பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்லுவோம். அதை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்களே ஜோதிடம் படிங்க, ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்படி யாருக்காவது தேவை இருந்தது அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் நம்பர் வீடியோக்கு கீழே இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் தாராளமாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. செவ்வாயுடைய தன்மைகள் தான் தோஷமாக என்ன அப்படிங்கிறத சொல்லுது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? கட்டத்தில் இருக்கிற செவ்வாய் ஒரு வேலையுமே செய்யாது ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்டு உங்கள் நல்லபடியாக உங்கள் பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வைங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.